இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோடு ஒத்து ஊதி கொண்டிருக்கின்றவர் தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கே.பி. முனுசாமி இந்த தொகுதிக்கு ஏதாவது நல்ல பல காரியங்களை செய்து கொடுத்தாரா? இல்ல சட்டமன்றத்தில் உரையாற்றினாரா? இல்ல சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டாரா? இல்ல அங்கே இருக்கின்ற செயலாளர்களிடத்திலே அரசு செயலாளர்களிடத்தில் ஏதாவது கோரிக்கை மணியை அளித்து எங்களுக்கு இந்த தொகுதிக்கு இந்த திட்டங்கள் வேண்டும் என்று கேட்டாரா என்று சொன்னால் கிடையாது. அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் பேட்டி கொடுப்பார், அவ்வளவுதான் அவருடைய வேலை. ஏதாவது நாங்கள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தலி பிரகாஷ் அவர்கள் ஏதாவது திட்டங்களை சொல்லி நாங்கள் சொல்லி வாங்கி கொடுத்தால் அதற்கு பூஜை போடுவதற்கு மட்டும்தான் இங்கே வருவாரே தவிர, ஆனா ஏதாவது திட்டங்களை கேட்டு வாங்கினாரா என்று சொன்னால் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு போர்ச்சரியான முனுசாமி தான் கே.பி. முனுசாமி. அவர்களை இந்த தொகுதியை விட்டு இந்த பகுதியை விட்டு விரட்ட வேண்டிய நாள் சீக்கிரமாக வந்துவிட்டது. அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். உங்களால் தான் முடியும். ஆகவே தாய்மார்களே, இங்கே இருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளே, தோழர்களே, நீங்கள் எல்லாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் எவ்வளவோ காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. 10 ஆண்டு ஆட்சியில் நீங்கள் என்னவே செய்ய முடியாத வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஜீனூரிலே ஒரு தோட்டக்கலை கல்லூரியை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். கே.பி. முனுசாமி அவர்கள், நீங்கள் அதற்கு அடிக்கல் நாட்டி நீங்கள் கேள்வி கேட்டீர்களா? எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டீர்களா? இல்லையே. எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு அங்கே ஜீனூர் தோட்டக்கலைத்துறை சார்பாக இன்றைக்கு ஒரு தோட்டக்கலை கல்லூரியை உருவாக்கி பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல வேப்பனப்பள்ளியில் இருந்து தீர்த்தம் சாலை இன்றைக்கு நாங்கள் புதுப்பித்து கொடுத்திருக்கிறோம். ஒட்டப்பள்ளி மதிமடுகு சாலையிலே புதிய பாலம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். சூளகிரி இன்றைக்கு ஆர்ஐ ஆபீஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை இன்றைக்கு வி. மாதேப்பள்ளி, கொத்தூர், மோரநல்லி, சென்னசந்திரம், குருபராத்தப்பள்ளி, நெடுமருதி, வேப்பனப்பள்ளி, கொப்பக்கரை, தாசரப்பள்ளி, அண்டகுறிக்கு, டி. பாரந்தூர், காட்னாந்தோட்டி, ஏழுசோனை ஆகிய பள்ளிகளுக்கு புதிதாக அரசாங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். உங்கள் 10 ஆண்டு காலத்தில் நடத்தினீர்களா? செய்து கொடுத்தீர்களா? கே.பி. முனுசாமி அவர்களே, நீங்கள் நன்றாக உங்கள் காதிலே நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். எதையுமே செய்யாமல் இங்கே ஓடி வந்து எங்கள் மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். கண்டிப்பாக இந்த முறை ஏமாற மாட்டார்கள். அதே போல இன்றைக்கு பண்டப்பள்ளி, கோடிப்பள்ளி, சீலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டியிருக்கிறோம். இதே போல நாச்சிக்குப்பத்திலே புதிதாக நியாய வழக்கடையை நாங்கள் திறந்திருக்கிறோம். எண்ணேகோல் அணைக்கட்டில இன்றைக்கு புதிதாக கால்வாய் அமைத்து கொடுத்திருக்கிறோம். ராமன் தொட்டி வரை இருந்து அந்த சின்னார தொட்டி, அது நீண்ட நாள் கோரிக்கை. அங்கே இருக்கின்ற தொட்டூர் அந்த மக்கள் நீண்ட நாள் சாலை வசதியை அந்த ரோடை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். அதே போல கள்ளக்குறிக்கு, சிந்தலத்தொண்டி, மேலுமலை, தேன்துர்கம், பெத்தசிகலப்பள்ளி, பலேரிப்பள்ளி, முருகலப்பள்ளி, கூர்கானப்பள்ளி ஆகிய இடங்களில் அங்கன்வாடி அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி வளர்ச்சி, இந்த தொகுதி வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த தொகுதியில் இருக்கின்ற மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், பயன் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இது போன்ற திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு செய்து கொடுத்திருக்கிறோம். நந்தகொண்டப்பள்ளி, குட்டப்பள்ளி, தனிக்கோட்டூர், நரசிபுரம், புலியரசி, பீச்சப்பள்ளி ஆகிய இடங்களில் புதிதாக நியாய வழக்கடை திறந்திருக்கிறோம். இந்த லிஸ்டிலே ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. ஆனா நாங்க ஏறக்குறைய 35 கடைகள் இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். 35 நியாய வழக்கடை. நம்முடைய அண்ணன் உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணியன் அவர்கள் இந்த பகுதி பொறுப்பு அமைச்சர் என்கின்ற காரணத்தினால் எங்கெங்கெல்லாம் நம்முடைய கழக தோழர்கள், தாய்மார்கள் எங்களுக்கு நாங்கள் நடந்து சென்று 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து சென்று நாங்கள் ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டும், அரிசி பருப்பு வாங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்களோ அத்தனை கடைகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே கே.பி. முனுசாமி அவர்களே, நீங்கள் செய்து கொடுத்தீர்களா எங்கள் மக்களுக்கு? இல்லையே. அதே போல குட்டூர், குந்தாரப்பள்ளி பள்ளிகளில் புதியதாக சமையல் கட்டும்படி, குந்தாரப்பள்ளியில், பண்டப்பள்ளி கிராமங்களில் பேவர் பிளாக் சாலை
வேப்பனப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, பண்டப்பள்ளி, கிளமங்கலம், ஆலூர், தின்னூர், அத்திமுகம், தின்னூர், மேலமலை, பால்கொண்டாயத்துக்கம், சிண்டேப்பள்ளி ஆகிய இதுகளுக்கு இடையே புதிதாக சாலை பணிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். வில்லனகுப்பம், ஆலூர், பீமாதிப்பள்ளி ஊராட்சிகளுக்கு புதிதாக பஞ்சாயத்து ஆபீஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம், புதிதாக அலுவலகம். அதே போல நரிகம், சின்னாரந்தொட்டி, இமிடிநாயக்கனப்பள்ளி, காளிங்கவரம் ஊராட்சிகளில் துணை சுகாதார நிலைய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்திருக்கிறோம், பில்டிங் புதுசா கட்டி கொடுத்திருக்கிறோம். ராயகோட்டையில் அரசு பள்ளிக்கு புதிதாக நூலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் எத்தனையோ நெடுஞ்சாலைத்துறை சார்பாக, வேளாண் துறை சார்பாக, டிஆர்டி அதாவது ஊரக உள்ளாட்சி துறை சார்பாக எண்ணற்ற பணிகளை, எண்ணற்ற சாலைகளை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி இந்த ஆட்சியிலே இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியை வளர்ச்சி பாதையிலே நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். தாய்மார்களே, பெரியோர்களே, அடுத்த அதே போலதான் சூளகிரியையும் ராயகோட்டையும் வேப்பனப்பள்ளியும் நீண்ட காலமாக பேரூராட்சியாக உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம். சென்ற முறை சட்டமன்றத்திலே கூட நானும் அண்ணனும் கோரிக்கை வைத்தோம், சட்டமன்றத்தில் உரையாற்றினோம். அதன்படி இன்றைக்கு நம்முடைய அண்ணன் நேரண்ணன் அமைச்சர் அவர்கள் சூளகிரி பேரூராட்சியாகவும் ராயகோட்டையை பேரூராட்சியாகவும் தரம் உயர்த்தி உத்தரவு போட்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அது நடைமுறைக்கு வரும். அதே போல சூளகிரியில ஒரு தீயணைப்பு நிலையம், ஏனென்று கேட்டால் இந்த பகுதியில் அதிகமாக தொழிற்சாலைகள் அமைந்துவிட்டதால் எங்களுக்கு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் ஒரு தீயணைப்பு நிலையம் இன்றைக்கு இங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல கோர்ட், நீதிமன்றம் இங்கே தாலுகா உருவாகி ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் ஆகிறது. ஆனால் சென்ற அந்த அதிமுக ஆட்சி காலத்திலே நாங்கள் எல்லாம் போராடினோம், கேட்டோம், சட்டமன்றத்தில் பல முறை கேட்டோம், நீதிமன்றம் வேண்டும், இங்கே ஒரு தாலுகா நீதிமன்றம் வேண்டும் என்று கேட்டோம், கோரிக்கை வைத்தோம். ஆனால் செய்யவில்லை. இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் தளபதியார் அவர் ஆட்சி அமைந்தவுடன் அதற்கு நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு இங்கே கோர்ட் வரப்போகிறது. உங்களுக்கு எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீர்கள். நீதிமன்றத்திற்கு பழைய வீடியோ அலுவலகத்தை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அதுவை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். அதே போலத்தான் வேப்பனப்பள்ளியிலே புதிதாக ஒரு வேளாண் துறைக்கு அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ராயகோட்டையிலே அரசு மருத்துவமனையை அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அடிக்கல் நாட்டி இன்றைக்கு அந்த கட்டிடமும் இன்றைக்கு பயன்பாட்டிலே இருக்கிறது. அதே போலத்தான் வேளாண் துறை சார்பாக காமன்தொட்டி, சாம்பல் பள்ளத்திலே இன்றைக்கு அந்த கட்டிடங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் தளபதியார் அவர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை புரிந்தார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது இந்த மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஏறக்குறைய 84,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். 84,000 பட்டா வழங்கப்பட்டது. அந்த பட்டாவிலே இன்றைக்கு நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை தென்துர்க்கம், அனுமந்தபுரம், அதே போல ராயகோட்டையிலே பாஞ்சாலி நகர், ராயகோட்டை நகரத்தில் இன்னும் எத்தனையோ கிராமங்கள், நான் என்னுடைய பட்டியல் இருக்கு, எத்தனையோ கிராமங்கள் என்னால் சொல்ல முடியும். இப்படி பல கிராமங்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாள் கோரிக்கை, தாய்மார்களோட கோரிக்கை. ஆகவே இப்பேற்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் இன்றைக்கு ஒரு இந்தியாவிலே ஒரு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, பெரியோர்களே, இங்கே வந்திருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளே, நிர்வாகிகளே, கூடிய விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. இன்னொரு 50 நாள் தேர்தல் வர இருக்கிறது. நீங்கள் எல்லாம் மறவாமல் நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கிறார். அவர் மீண்டும் தொடர வேண்டும், மீண்டும் தொடர வேண்டும், மீண்டும் தொடர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் சூழலைத்து மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகு செயல்வீரர், ஒசூர் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், அன்பு சகோதரர் ஒய் பிரகாஷ் அவர்கள்.